அழிவுக்கு முந்தையது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தையது வீண் பெருமை. நீதிமொழிகள் 16:18. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற ஒரு சொல்லாடல் உண்டு. அழிவு வரும் பின்னே அகந்தை வரும் முன்னே என்றும் கூட சில இடங்களிலே சொல்லுவார்கள். விவிலியத்திலும் உலக வரலாற்றிலும் பார்க்கிற பொழுது யாரெல்லாம் அகந்தையோடும் யாரெல்லாம் தலைகணத்தோடும் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வாழ்வெல்லாம் அழிவை நோக்கி பயணித்தது என்பதை நம்மால் காண முடிகிறது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் கூட பெட்ரோச்சர் என்கிற அந்த அரசர் கடவுளுக்கும் வழிபாட்டிற்கும் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் தானும் தனது மனைவியாரும் வைப்பாட்டிகளும் திராட்சை மதுவை அருந்துவதற்கு அவர்கள் பயன்படுத்தியது கடவுளை இழிவுபடுத்துவதை போன்றதாக இருந்தபோது அவர்களுடைய வாழ்வு எத்தகைய நிலையிலே அழிவை நோக்கி பயணித்தது என்பதை தானியேல் நூலினுடைய ஆசிரியர் மிக அழகாக பின்வரும் வார்த்தைகளிலே அவர் வர்ணிக்கின்றார். இந்த ஆணவத்தை பாதையிலே நடந்தவருடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று உலக வரலாற்றிலிருந்து ஒன்றும் விவிலியத்திலிருந்து சில மாந்தர்களை மட்டும் உங்கள் முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். 1990களிலே இங்கிலாந்தில் கட்டப்பட்ட எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு கப்பல் டைட்டானிக். கடவுளே நினைத்தாலும் கூட இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது என்று மக்கள் எல்லாம் பரவலாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம். ஏப்ரல் 10 அந்த கப்பல் தன்னுடைய முதல் பயணத்தை துவங்குகிறது. பயணம் துவங்கிய 6வது நாளே, அதாவது ஏப்ரல் 12 ஒரு பனிப்பாறையின் மீது மோதிய பொழுது அந்த கப்பல் மூழ்கி விடுகிறது. மக்களிடையே இருந்த அந்த அகந்தையானது அந்த கப்பலை மூழ்குவதற்கு ஒரு வழி என்று கூட மக்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது விவிலியத்தின் பார்வையிலே பார்க்கிற பொழுது கடவுளின் வார்த்தையை புறம் தள்ளி விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ட முதல் பெற்றோர், இஸ்ராயல் மக்களையும் இஸ்ராயலின் கடவுளையும் கேலியும் கிண்டலும் செய்த கோலியாத்து, தனது அழைக்கப்பட்ட நிலையை முற்றிலுமாக மறந்து ஆணவத்தோடு சவில்பட்ட சவுல் அரசர், கடவுளின் கட்டளையை மீறி நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை பகிர்ந்து கொண்ட இஸ்ராயல் அரசன் ஆகாசும் அவர் மனைவி இசபெல்லும், இவர்களுடைய வாழ்வு எல்லாம் அகந்தை அவர்கள் கொண்டிருந்த பொழுது அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக மாறியது என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட, நம்முடைய குடும்பங்களில் கூட, நம்முடைய உறவுகளில் கூட நாம் அந்த அகந்தையோடு செயல்படுவதனால்தான் இன்று பல குடும்பங்களும் உடைந்து சின்னாபின்னப்பட்டு கிடக்கிறது. கணவன் மனைவி என்ற ஒரு குடைக்குள் அந்த அகந்தை என்கிற ஒரு பண்பு எப்பொழுது அவர்களிலே வருகிறதோ அப்பொழுது அவர்கள் வாழ்விலே விரிசலும் குழப்பங்களும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சன கசப்பான உண்மையாக இருக்கிறது. யார் யாருடைய மனதிலெல்லாம் தாழ்ச்சி என்கிற ஒரு பண்பு கொடி கொண்டிருக்கிறதோ, அன்னை மரியாளை போல தாழ்ச்சி என்கிற பண்பை நாம் ஆடையாக அணிந்து கொள்கிறோமோ அவர்கள் எல்லாம் கடவுளுக்கேற்ற ஒரு வாழ்வு வாழ்கிறார்கள் என்று நாம் விவிலியத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம். நம்மையே ஒரு சுய ஆய்வு செய்து பார்க்க இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அடைப்பிடிக்கிறது. நான் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கடவுளுக்கேற்ற மனநிலையோடு என் வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்வு தலைகணவும் ஆணவமும் அகந்தையும் நிறைந்ததாக இருக்கிறதா என்பதை ஒரு சுய ஆய்வு செய்த, தனைகளும் இல்லாத அகந்தை இல்லாத தாழ்ச்சியான உள்ளம் கொண்ட மக்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.